ஜெயம் ரவி வந்து இந்த 40 லட்சம் விஷயம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்னன்னா நியூஸ் இன்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் காலை பேசுற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. உங்களுடைய தகவல் வந்து விட்டது, அதாவது இன்கமிங். ஸோ இது ரெண்டு விதமாவும் பாக்குறாங்க. உங்களுக்கு இன்கம் தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வையில ஒண்ணு பாக்குறாங்க. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னது வந்து எனக்கு காதுல விழுந்துடுச்சு. ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நக்கல் நையாண்டியான ஒரு போஸ்டரா போட்டிருந்த மாதிரி வெளில எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா ஈகோ கிளாஷ் தான். இப்போ ஒவ்வொருத்தருடைய உண்மை ஆர்த்தியுடைய மறுபக்கமும் ஜெயம் ரவியோட மறுபக்கம், அதாவது குடும்பம் அல்லாமல் துறைத்துறை அல்லாமல் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மறுபக்கம் இப்ப பப்ளிக்கா வெளில ஒரு 4 சவத்துக்குள்ள நடந்துட்டு அந்த விஷயங்கள் இப்போ 4 பேருக்கு தெரியற மாதிரி. இப்போ அவங்க தும்முனா கூட நாளைக்கு அது செய்தியா போட்டா கூட அதிசயம் இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தி ஒரு ஷாப்பிங் போறோம்னா கணவனை பிரிந்த பிறகு இல்ல இப்படி ஏதாவது ஒரு காசி போட்டுட்டு தும்பினார் இருமினார் உட்கார்ந்தாருன்னு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே ஓகே ஓகே. அதுவும் இல்லாம ஆர்த்தி ஒரு சொல்லியிருந்தாங்க, என்னன்னா நான் படிச்ச படிப்புக்கு நான் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருந்திருக்கலாம், பினான்சியலாவும் சரி என்னுடைய கெரியர் வைஸ்லயுமே ஒரு அதிக நிலைமையில இருந்தாலும் நான் என்னுடைய காதல் என்னுடைய கணவன் அப்படிங்கிற ஒரு ஒரு வழியில தான் இருந்தேன். என் கணவன் தவறான வழிக்கு போகும்போதெல்லாம் அவரை வந்து நான் கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன், அவரை திருத்தி வச்சிருந்தேன். ஸோ முழுக்க முழுக்க என்னோட இல்லற வாழ்க்கையில் மட்டுமே நான் அதிக கவனம் செலுத்தி உள்ளேன். சோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த வகையில ஆர்த்தி எங்கேயுமே ஜெயம் ரவி விட்டு பிரியாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கிற மாதிரி தெரியுது. சோ இந்த மாதிரி புகழ் வெளிச்சத்துல ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாமா இருக்கக்கூடிய ஒரு கணவரை நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்க. அவர் புகழ் வெளிச்சத்துல இருக்காரு தெரிஞ்சதான் நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்க. அவருடைய ஸ்கெடியூல் என்ன மாதிரி இருக்குன்றது தெரியும். இவங்களுடைய குடும்பமே திரைத்துறை சார்ந்த குடும்பம்ன்றதும் தெரியும். அவருடைய அண்ணன் இயக்குனர், அவருடைய அப்பா எடிட்டர், எல்லாமே தெரியும். அவங்களுடைய கடமை அவங்க கரெக்டா தானே செஞ்சிருக்காங்க. அந்த கடமையை சொல்றது, அதை தாண்டி அவங்க ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா ஓகே ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுமே ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மாதிரியும் இவங்களும் இந்த திரைத்துறையில பின்புலமா இருந்து தானே செயல்பட்டு இருக்காங்க. அதுல அவங்க நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க இல்லையா? ஒரு கணவன் வந்து நல்வழிக்கு போறத வந்து நல்வழிக்கு போகணும், ஏன்னா தெரியும் பப் நிறைய மற்ற பெண்களோட தொடர்புகள் இருக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி சூழல் வரும்போது அவங்க கண்ட்ரோல வச்சுக்கிறாங்கன்னா நல்ல விஷயம் தானே, அது ஆரோக்கியமான விஷயம் தானே. அது அவங்க ஆர்த்திக்கு வந்து இந்த 40 lakhs வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஏன்னா இது வந்து டிவோர்ஸ் தாண்டி ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. அது தெளிவா தெரியுது. இந்த ஈகோனுடைய 2 பேர் பக்கமும் ஜெயம் ரவி சாரா இருக்கட்டும், இல்ல ஆர்த்தி மேடமா இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய ஈகோட உச்சம் தான் இந்த 40 லட்சத்துல வந்து நிக்கிறது அப்படின்றது ஒரு அட்வொகேட்டா என்னோட அசம்ஷன். ஏன்னா இந்த 40 லட்சங்கிறது ஆரம்பத்திலேயே டிவோர்ஸ பத்தி பேசும்போது, டிவோர்ஸ் விஷயங்கள் வரும்போதே அதை முன்னாடியே முன் வச்சிருக்கலாம். ஆனா 2-3 அறிக்கைக்கு அப்புறம் 40 லட்சம் அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லாம இப்ப சொல்றாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அது டிவோர்ஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது ஜெயம் ரவி தான். அப்பவும் ஆர்த்தி அமைதியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எதுக்குமே வந்து ஆர்த்தி வந்து வாய் திறக்கவே இல்லை. ஆனா இவரு நம்ம ஐரிஷ் அவருடைய மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து இவங்க 2 பேருமே, அதாவது ஜெயம் ரவி சார் கூட ஒரு லேடி வந்திருக்காங்க, கனிஷா, அவங்களோட வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வருது. என்னன்னா ஜெயம் ரவி சைட்ல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு என்ன சொல்றது கண்டெஸ்ட் ஒன்று எடுத்து வைக்கணும் இல்லையா? இப்ப நான் உங்க மேல குற்றம் சாட்டுறேன் அப்படின்னா உங்க வந்து குற்றத்தை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க, இந்த மாதிரி காரணங்களுக்கு, இந்த மாதிரியான குற்றங்களுக்கு நீங்க காரணமா இருக்கிறதுக்கு நான் ஒரு அடிப்படை ஆதாரத்தை ஒன்று வைக்கணும் இல்லையா? இந்த விஷயம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வெளியில வரதை பார்த்துட்டுதான் இதற்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. நானுமே பார்த்து இந்த பிரஸ் மீட்டுக்கு நான் ஏன் சைலண்டா இருந்தேன், என் குழந்தைங்களுக்காக நான் அமைதியா இருந்தேன், சில சூழல்களுக்காக நான் அமைதியா இருந்தேன், ஒரு சில விஷயத்த காலமே வெளிச்சம் போட்டு காட்டும் அதுக்காக அமைதியா இருந்தேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து ஆர்த்தி வெளியிட்டு இருந்தாங்க. இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த பினான்சியல் இதுவும் உள்ள வராங்க. தட் மீன்ஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்காக அவங்க எதிர்பார்க்கறாங்க. பட் இத வந்து இப்படி கொண்டு வராம தெரிஞ்சு போச்சு உலகத்துக்கு. நீங்க காமிச்சிட்டீங்க பெரிய போறதுல ரொம்ப டீசென்ட்டா நீங்க மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கிக்கிறது பெட்டர் ஆஸ் அட்வொகேட்டா நான் சொல்றேன். ஒரு விஷயம் வந்து இங்க பரவலா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஜெயம் ரவி சொல்லக்கூடியது என்னன்னா, இவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க 2 பேரும் அந்த ஒரு தொடர்புல இல்ல, நாங்க ஒரு நல்ல நண்பர்களா இருக்கோம், எனக்கு ஒரு அட்வைசரா இருக்காங்க, என்னுடைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ள இருக்கு. கனிஷாவுமே நேற்று வந்து கனிஷாவை கமெண்ட்ல திட்டவங்க எல்லாருக்குமே ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க, அவர் ஹீலர் தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடவுளே என்ன திட்டுறவங்கள நீங்க பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஆல்ரெடி வந்து ஒரு விரிசல் வந்துருச்சு சரிங்களா? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அவங்க முதல்ல இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியாது, கரெக்டுங்களா?
இது வந்து பரவலா இப்ப நாங்க பிரிய போறோன்ற முடிவுக்குள்ள இவங்க வந்திருக்காங்க. அதுக்கு இடையிலே ஜெயம் ரவியோடைய மாமியார் இருக்காங்களே, அவங்க ஒரு சில அறிக்கைகளை வர்றாங்க. இந்த ஆமா. மாதிரி என் குழந்தையோட வாழ்க்கை இந்த மாதிரி பாதிக்கப்படுறோம். நான் கொஞ்சம் கூட நான் விருப்பப்படல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். ஜெயம் ரவி ஒரு பக்கம், ஆர்த்தி ஒரு பக்கம் அப்படின்னு. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை 2 பேருமே பார்க்கலையோ அப்படிங்கிற வருத்தம் ஒரு பக்கம் எனக்கு இருக்கு. அதையும் தாண்டி ஓகே. இவர் வெளியில வர்றதுன்னா, நமக்கு தெரியும் நம்ம கூட பழகுறவங்கள பத்தி பர்சனலா. எனக்கு ஒரு ஆண் நண்பர் இருக்காரு, எனக்கு ஒரு பெண் நண்பர் இருக்காரு. இப்ப உங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் இருக்கலாம், பெண் நண்பர்கள் இருக்கலாம். நமக்கு தெரியும் நம்மளோட எல்லாரோட வேவ் வந்து ஒத்து போகணுன்ற அவசியம் இல்லை இல்லையா இங்க நமக்கு. ஈவன் தோ லைஃப் புரியுது. பார்ட்னராவே இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே எல்லா நேரங்கள் எல்லார்கிட்ட பகிர்ந்துக்க முடியாது. அப்படி பகிர்ந்துக்கும் போது அதுக்கு யார் வந்து நமக்கு வந்து அந்த வேவ் லென்த்தோட கரெக்டா மேட்ச் ஆகுறாங்களோ அவங்களோட பயணப்படலாம். ஆனா அவங்க வந்து பெட்டர் ஹாஃபா இருந்துதான் பயணப்படணும். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து லவ்வரா இருந்துதான் பயணப்படணும்ன்ற நெசசிட்டி கிடையாது இல்லையா? அவர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல தோழியாகவும், நல்ல ஒரு ஹீலராகவும் இருக்கலாம். தொழில்துறை சார்ந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸா இருக்கட்டும், இந்த குடும்பம் சார்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைசஸ் அவருக்கு வந்து ஒரு சூதிங்கா இருக்கலாம். அந்த இப்ப இருக்கிற அவருடைய குழப்பமான மனநிலைக்கு அவங்களோட ஆறுதலா கூட இருக்கலாம். அவர் வெளியில கூட்டிட்டு வராரு அப்படின்றதுக்காக நம்ம தேவையில்லாத கற்பனைக்குள்ள இறங்க வேண்டிய அவசியமும் இல்லைதான். ஆர்த்தி ஜெயம் ரவி சைடுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி தானே எல்லாருமே பாக்குறாங்க. என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் நிரூபிக்கணும், இல்ல உங்க தரப்பு குற்றச்சாட்டை நான் நிரூபிக்கணும். நீங்க இந்த குற்றம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? சோ அந்த எவிடன்ஸ்க்காக ஆர்த்தி காத்திருந்தாங்கன்றது என்னோட அசம்ஷன். நான் சொன்னது என்னோட கருத்தை நான் சொல்றேன். ஆனா ஒரு திரைப்பிரபலத்துக்கு 40 லட்சம் ஓகேப்பா, அது பெரிய அமௌண்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தானே மேம். இது வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா, நெகோசியேட் ஆகுமா, இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? இல்ல அதுக்கான இப்போ ரீசெண்டா வந்து பெங்களூர் ஹைகோர்ட்ல வந்து ஒரு இது பண்ணிருந்தாங்க பாருங்க. 1 லேக் வந்து 1 லேக் 2 லேக்கே நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு லேடி வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஜட்ஜ் கேட்டாங்க. என்ன ரீசனுக்காக இந்த 1 லேக் 2 லேக் சம்திங் என்னமோ நீங்க கேட்டீங்க. ஐ திங்க் சாரி 2 லேக் இல்ல 15 லேக் சம்திங் என்னமோ. அவங்களுடைய மேக்கப் எக்ஸ்பென்ஸ்க்காகவே அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க சொல்லும் பொழுது ஜட்ஜ் தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு கணவனா ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை தேவைகளை மட்டும் கொடுக்கறதுக்கான மெயின்டெனன்ஸ்க்கு நான் வந்து ஆர்டர் போடுறேன். ஆனா இந்த மாதிரி ஆடம்பரமான செலவுக்கான இதுக்கெல்லாம் நான் போட முடியாது அப்படின்ற மாதிரி சாதாரண ஒரு வழக்குல அது அந்த தீர்ப்பு வந்துச்சு. பெங்களூர் உயர்நீதிமன்றத்துல அது பதியப்பட்டது. இது வந்து பிரபலங்கள் அவங்களுடைய நார்மலான விஷயங்கள் லிவிங் திங்ஸ்க்கே அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகுதான். 40 லட்சம் அதிகமா இருக்கு குறைவா இருக்கிறத வந்து நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம கிடையாது. வி ஆர் அ தேர்ட் பர்சன். அது வந்து நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞர்கள் மூலமா அவங்க வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா என்ன நீட்ஸ்க்காக 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஸ்கூல் எக்ஸ்பென்சிவா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க இருந்தாங்கன்னா அதுக்கான ஃபீஸும், அதுக்கப்புறம் அவங்க வெளியில போயிட்டு வர விஷயங்களுக்கு என்ன இருக்குன்னு ஒரு தகப்பனா அவர் செய்யக்கூடிய கடமையே அவங்க என்ன மாதிரி வந்து கொட்டேஷன் பண்ணி அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க அப்ளை பண்றாங்கன்றது தீர்மானிக்க போறது நீதிமன்றம் தான். அவங்க எப்படி அப்ளை பண்ணிருக்காங்க அது ரீசனபிளா இருந்துச்சுன்னா ஒருவேளை 40 லட்சம் தீர்ப்பு வழங்கப்படலாம். இல்ல அதுல இருந்து எவ்வளவு இதுக்கு வந்து ஜெயம் ரவி என்ன மாதிரி பதில் சொல்லி இதை மறுக்கிறார், இந்த செலவுகளை மறுக்கிறார் அப்படிங்கறது நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய பொறுமையை பொறுத்துதான் தீர்மானிக்க முடியும். பொது வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஓகே நம்மளும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா மாறிடாதா மேம்? சார் நான் என்ன சொல்வேன்னா சினிமா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓகேங்களா? மீடியாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். நம்மளை தாண்டி அது ஒரு ஈர்ப்பு தான். தட்ஸ் அப்படி நம்ம கடந்து போயிட்டோம்னாலே நமக்கு வாழ்க்கையில ராமாயணமோ மகாபாரதமோ இல்ல நிறைய இலக்கியங்கள் இருக்கு. நமக்கு வழிகாட்ட 1008 விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மண்ணில் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்கு அதுல ஒரு ஆர்வம், அவ்வளவுதான். மக்களுக்கு அது இது என்னவா இருக்கும் அப்படி. ஏன்னா இவங்க புகழ் வெளிச்சத்துல இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு ரீசன் தான். மத்தபடி எல்லாருமே அவங்க வீட்டுல அவங்க நம்ம சாப்பிட மாதிரிதான் சாப்பிட போறாங்க, நம்ம தூங்குற மாதிரிதான் அவங்களும் தூங்க போறாங்க. அவங்க யூஸ் பண்ற திங்ஸ், அவங்க போயிட்டு வர விஷயங்கள் வேணா மேபி எக்ஸ்பென்சிவா இருக்கலாமே தவிர்த்து யாராக இருந்தாலுமே இது அவங்களும் நம்மள மாதிரியான மனிதர்கள் தான். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து கையெடுத்துக்கிறது, ஐ மீன் இது வந்து உதாரணமா எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆகச்சிறந்த முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். சார் ஒவ்வொரு வீட்டை திறந்தீங்கனாலும் அந்தந்த குடும்ப தகுதி தராதரத்திற்கு ஏத்த மாதிரியான பிரச்சனைகள் கட்டாயமா இருக்கு. சரிங்களா? திரைத்துறை மட்டும் கிடையாது. வெளியில நீங்க போங்க, உயர்நீதிமன்றத்துல போங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் வந்து அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணும்போது 4 கோர்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 6 கோர்ட்ன்ற மாதிரி வந்துச்சு. கிட்டத்தட்ட 10 குடும்ப நல நீதிமன்றங்கள் நம்மளோட உயர்நீதிமன்ற வளாகத்துல இருக்கு. இது போக சென்னையை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற ஒரு ஆனந்தர் கோட்டா இருக்கட்டும், தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், நீங்க தமிழ்நாட்டுல எங்க போனீங்களும் சார்பு நீதிமன்றங்களே வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் எல்லாமே பதிவு செய்யப்படுது. அதை தாண்டி
அது பத்தாது, இன்னமும் கூடுதலா குடும்ப நல நீதிமன்றங்கள் வர அளவுக்கு குவிஞ்சுட்டே தான் வருது. என்னன்னா ஓகே. பூமிங் தான். ரொம்ப யாரையுமே சரி சார், ரொம்பவும் புடிச்சு இருக்க கூடாது சார். எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி. ஒரு கட்டத்துல அது பறந்து போயிடுச்சுன்னா, பறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல. அது அடுத்தவங்க பார்த்தா என்ன? இல்ல நீங்க பார்த்தா என்ன? நான் கேள்வி கேட்டேன். உங்களுக்கான உறவ புரியுது. வந்து எப்படி தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணணும். உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னரும் அதுக்கான இது பண்ணீங்கன்னா தான் லைஃப் நல்லா ஸ்மூதிங்கா போயிட்டு இருக்கும்.